உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். 28வது ஆண்டின் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வார நிகழ்வுக்கு நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கணவன் மனைவியின் தலையுடன் நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் வவுனியா புளியங்குளம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. பிரான்சிலிருந்து இலங்கை செல்லும் ஸ்ரீலங்கன் விமானத்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி கூறப்பட்டிருப்பதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய ஏர்பஸ் A330-200 விமானம் நாளைய தினம் அதாவது 4ஆம் தேதி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தர இறங்க உள்ளது. பிரான்சிலிருந்து செல்லும் இந்த விமானம் கொழும்பின் கடற்கரையோர பகுதியில் 1500 அடி உயரத்தில் தாழ்வாக பறந்து தர இறங்க உள்ளது. மொரட்டுவ கடற்கரை பகுதியிலிருந்து கொழும்பு போர்ட் சிட்டியின் தெற்கு முனையம் வரை காலை 8 மணி முதல் 9 வரையிலான கால பகுதியில் குறித்த விமானம் தாழ்வாக பறக்கும் காட்சிகளை அவதானிக்கும் வாய்ப்பு மக்களுக்கு கிட்டியுள்ளது. கன்னட மொழி குறித்து தான் பேசியதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. எந்த வகையிலும் கன்னட மொழியை தாழ்த்தி பேசவில்லை என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவருக்கு நடிகர் கமல்ஹாசன் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத கொரோனா வைரஸ் இருப்பதால் புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு புதிய சீருடைகள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் சுப்பிரமணியம் வழங்கியிருக்கின்றார். அவர் அதில் குறிப்பிட்டதாவது, தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கொரோனா பரவல் இல்லை. குறிப்பாக உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வைரஸாக இருப்பதால் புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் வடமேற்கு எல்லையில் வானத்தில் சிறிய மஞ்சள் புகை மண்டலம் ஒன்று தென்பட்டுள்ளது. அந்த புகை 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை என ஆச்சரியமான தகவல் சொல்லப்படுகின்றது. கனடாவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டேர்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளனர். லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மெட்ரோ பெட்டாகனா வானிலை மையம் ஒரு தகவலை தனது எக்ஸல கணக்கில் வெளியிட்டுள்ளது. அதில் இலஎட் விலனா மாவட்டத்தில் கொரனிலா என்னும் நகர்பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றாகும். சூரிய அஸ்தமனத்தின் போது வானத்தில் மெல்லிய படை போன்ற மஞ்சள் நிற புகை பரவி இருந்தது எனவும் அது கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக ஏற்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஏற்பட்ட புகை பிரான்சில் தென்பட்டது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பில் கனடிய ஆய்வாளர்கள் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். புத்துணர்வூட்டும் உடற்பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க பெருங்குடல் புற்றுநோயாளிகளுக்கு நோய் மீண்டும் ஏற்படும் அபாயம் 28% குறைந்துள்ளது என கனடாவில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் சுமார் 700 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் மோக்வா நகரை ஏற்பட்ட வெள்ளத்துக்கு 100கணக்கானோர் பலியாகியுள்ளனர். கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமான வெள்ளம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கொடிய வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிஸ் மாகாணம் ஒன்று நிரந்தர ரசாயனங்கள் என அழைக்கப்படும் ரசாயன பொருட்கள் கலந்த இறைச்சியை விற்பனை செய்வதால் பெடரல் அதிகாரிகள் கோபமடைந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் சாங்கி கலன் மாகாணத்தில் உற்பத்தியாகும் இறைச்சியில் கடந்த ஆண்டு PFAS ரசாயனம் அதிக அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான கானோவின் பாலம் ஒன்றிலிருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியுள்ளனர். விளையாட்டு விழாவிலிருந்து வீடு திருப்பிக் கொண்டிருந்த 22 விளையாட்டு வீரர்கள் இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்தது. பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் 300க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த வாகனம் பாலத்திலிருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2025 IPL கோப்பையை எந்த அணி வெல்லும் என்ற கேள்விக்கு அனைத்து AI தளங்களும் ஒரே பதிலையே அளித்துள்ளன. 2025 IPL தொடரின் இறுதிப் போட்டி
குஜராத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளிடையே நடைபெற உள்ளது. இந்நிலையில் சாட்சிபிடி, ஜெமினி, கரோக் ஆகிய AL தளங்கள் RCB தான் 2025 IPL கோப்பையை வெல்லும் என்று ஒரு சேர கணித்துள்ளன. நோர்வே செஸ் தொடரில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை இந்தியாவின் குகேஷ் வீழ்த்தியுள்ளார். நோர்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டி நடந்து வருகிறது. இதில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் 5 முறை உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை எதிர்கொண்டுள்ளார். இப்போட்டியில் 6வது சுற்று ஆட்டத்தில் இருவரும் மோதியுள்ளனர். U17 ஐரோப்பிய சாம்பியன் கிண்ண தொடரின் இறுதிப் போட்டியில் போர்த்துகல் அணி 3-0 என்ற கணக்கில் பிரான்சை வீழ்த்தி மகுடம் சூட்டியுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஐரோப்பிய சாம்பியன் கிண்ண தொடரின் இறுதிப் போட்டி அல்பானியாவில் நடந்துள்ளது. அரேனா கொம்பெட்டாரா மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் போர்த்துகல் மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதியிருந்தன. ஆட்டத்தின் 30வது நிமிடத்தில் போர்த்துகல் வீரர் அனிசியோ கோல் அடித்துள்ளார். அடுத்த 8 நிமிடங்களில் டுவார்டே லெப்ஸ் கன்கா 38வது நிமிடம் கோல் அடித்து அசத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.